ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஸ் டிப்ஸ். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம கோயம்புத்தூரில் ரொம்ப நாள் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்த பாலம் இப்போ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இது அக்டோபர் 9 நம்ம சிஎம் மு.க. ஸ்டாலின் ஓப்பன் பண்ணி வச்சார். இந்த பாலத்துக்கு பேர் ஜிடி நாயுடு பிரிட்ஜுன்னு பேர் வச்சுருக்குறாங்க. இது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா வஉசியில் ஸ்டார்ட் ஆகி கோல்டு வின்ஸில் முடியுது. கிட்டத்தட்ட லென்த் பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்டர் வருது. தமிழ்நாட்டிலேயே நீளமான பாலம்னா இந்த பாலம் தான். பில்லர் எவ்வளோ இருக்குதுன்னா 304 பில்லர்ஸ் இருக்குதுங்க. இந்த பாலத்தில் ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் வழி கொடுத்துருக்காங்க. எங்கன்னா அண்ணா சாலை ஒன்று, ஹோப் காலேஜ் ஒன்று, பீலமேடு ஒன்று, ஏர்போர்ட் ஒன்று. இங்கே ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் வழி கொடுத்துருக்காங்க. நாங்கள் மேம்பாலத்தில் மேலே போயிட்டுருக்கும்போது ஆம்புலன்ஸ் வண்டி கிராஸ் ஆகி போயிட்டு இருந்துச்சு. இந்த வழியில் தான் பிஹெச்சி ஹாஸ்பிட்டல், ஜிகேஎன் ஹாஸ்பிட்டல், நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதனால் ஆம்புலன்ஸ் இங்கே சீக்கிரமாக போகிறதுக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இந்த மேம்பாலம் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஈரோடு, அவினாசி மற்ற ஊருக்குள்ளே போகணுன்னா கோயம்புத்தூர்லேருந்து வரத்துக்கே பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் டிராஃபிக்லேருந்து வெளியில் வரத்துக்கு 1 மணி நேரம் ஆயிடுது. இப்போ இந்த மேம்பாலத்தை போட்டதுனால அரை மணி நேரத்தில் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கிராஸ் பண்ணிடலாம். இந்த மேம்பாலம் லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த மேம்பாலத்துலேருந்து மேலே பார்க்கும்போது ஃபன் மால், அப்புறம் பிஹெச்சி காலேஜில் தெரிஞ்சுது. புது பாலம் போட்டிருக்கிறதுனால நிறைய பேர் மேலே வந்தாங்க. காரு, பைக்கு எல்லாமே வந்துச்சுங்க. இந்த பாலம் போட்டதுனால கீழே பார்த்திங்கன்னா டிராஃபிக் பார்த்திங்கன்னா நாங்கள் கீழே இறங்கும்போது பார்த்திங்கன்னா டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் நைட் 9 மணிக்கு மூடிட்டு காலையில் 7 மணிக்கு ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த மேம்பாலத்தில் சின்ன பசங்களாம் வண்டி ஓட்டிகிட்டு வராங்க. அப்புறம் லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா பின்னாடி பசங்களை வச்சுட்டு ஓட்டிகிட்டு வராங்க. அதுவும் ஸ்பீடாக ஓட்டிகிட்டு வராங்க. இது பார்த்திங்கன்னா சேஃப் இல்லை தான். இந்த ரோட்டில் அதிகமாக ஸ்கூல், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் நிறையா இருக்குது. இந்த பாலம் கோயம்புத்தூர் மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த பாலத்தில் சேஃப்டிக்காக ஏற இறங்குறதுல பார்த்திங்கன்னா பேரல் ஆட்டை வச்சுருக்காங்க. எல்லோ கலர் பேரல் ஆட்டை வச்சுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.